மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டையோட வளர்ச்சி வீதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க. அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வேற எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. நாங்க வந்த உடனே LNT 18,600 கோடியில் 8,200 வேலை வாய்ப்புகள் தரோன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஆனால் அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 7,000 கோடின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தாலே அந்த நம்பரே தப்புன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து இங்கே சொல்லக்கூடாதுன்றது தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்கள் பேச முடியும். இல்ல வெளியில வர செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்க வேண்டும் அவங்க கேட்கறாங்க. அதான் சொல்ல வர ஆதாரம் இல்லாம இல்ல சில பத்திரிகைகள் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வதும் உண்டு. அப்படி இருக்குதான் அவங்க கேட்கறாங்க. அமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து ஒரு சில பத்திரிகைகள் நம்பகத்தன்மையில் நிறைய பத்திரிகைகள் இருக்கு. அதுல ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய வந்து பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும் பொழுது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார். பத்திரிகை காசு வாங்கி கொண்டு எழுதுகிறது அப்படி நம்முடைய மின்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல அவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, சில பத்திரிகையினர் அது எந்த பத்திரிகை பேர் சொல்லிட்டு போட வேண்டியதான ஒழிய 10வது பத்திரிகை சொல்வது தவறு இல்ல. நான் எல்லா பத்திரிகையும் நான் சொல்லவே இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்றது ஒரு பிரைவேட் வெப்சைட். அது கூட ஒரு பத்திரிகைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வெப்சைட், ஒரு பிரைவேட் வெப்சைட். இனி அதே பத்திரிகையாளர்கள் தான் தினத்தந்தியில் நம்மளை பற்றி நம்மளுடைய தொழில்துறையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்கே பேசி பெருமைப்பட்டிருந்தால், தமிழ்நாடு முன்னேறுதுன்னு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 3 மாதம் ஆகிருக்குது. அது உங்கள் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்தாலே தெரியுது, அதில் எதுவுமே இல்லை. முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு இப்படி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல்.